ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா என்ன, தமிழில் என்னவா இருக்கும்? நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டா, உராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சம் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ என்னன்றதை நம்ம பார்ப்போம். You might have seen a driver of a car or a truck slowing down the vehicle at a traffic signal. எப்படி ஒரு ட்ரக் டிரைவர் ஒரு ட்ரக்கை நிப்பாட்டுறாரு, எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு பைசைக்கிளில் நம்ம போகிறோம், ஓகே, அப்போ சடனாக பிரேக் அடிக்கிறோம் நிப்பாட்டுறதுக்காக. அப்போ எப்படி நம்ம வீல் ஸ்டாப் ஆகுது? இதுக்கு பின்னாடி என்ன ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? Not any vehicles, any object moving over the surface of another object slows down when no external force is applied on it. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டேபிளில் ஒரு புக்கு வச்சுருக்கேன். அந்த புக்கை கைகளால் தள்ளுனா அது பாட்டுக்கு ஃபார் எவர் அது போயிட்டே இருக்காது, ஒரு ஸ்டேஜில் நிற்கும். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு பின்னாடியே என்ன இருக்குது? அங்கே பிரேக் இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் ட்ரக்லேயாவது பிரேக் இருந்துச்சு, சைக்கிள்லையாவது பிரேக் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். பட் நான் ஒரு புக்கை தள்ளும் போது அதுக்கு எங்கே பிரேக் இருந்துச்சு? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாலை தூக்கி போடுறோன்னு வச்சுக்கோ. ஓகே, அந்த பால் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் ஆஃப்டர் சம் டைம் அது நிற்கும், கரெக்டா? அண்ட் நம்ம இப்போ ஒரு வாழைப்பழத்தோலில் தெரியாமல் கால் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த தம்பி மாதிரி தெரியாமல் கால் வச்சிட்டோம்னா வழுக்கி விழுந்துடுறோம். Why is it difficult to walk on a smooth and wet floor? ஈரமாவோ இல்லை ரொம்ப வலுவளப்பாக இருக்கிற ஒரு ஃப்ளோரில், இந்த மார்பிள் ஃப்ளோர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுலலாம் போனால் நமக்கு ஏன் வழுக்கிடுது? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம், அதுதான் இந்த லெசனோட மோட்டிவ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனை பற்றி தான். நீங்களே பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன எக்ஸாம்பிளில் ஒரு புக்கை நம்ம தள்ளுறோம் கைகளால். இதோ லெஃப்ட் சைட்லேருந்து டுவர்ட்ஸ் த ரைட் சைடுக்கு தள்ளுறோம், அப்புறம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு தள்ளுறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் ஆப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்ஃபேஸ் ஆஃப் த புக் அண்ட் த டேபிள். ஸோ ஃப்ரிக்ஷன் நீங்கள் தள்ளுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுது. ஏன் வருது, எங்கேருந்து வந்துச்சு, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து தள்ளணுன்னா ஃப்ரிக்ஷன் ரைட் சைட்லேருந்து அப்போஸ் பண்ணுது. அதனால தான் புக்கு நிற்கிது. இல்லைன்னா புக் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எப்படி ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ் ஜங்கை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, அங்கே ஃப்ரிக்ஷன் இல்லையா? ரொம்ப அட்வான்ஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ பேக் டு த லெசன். You saw that if you apply the force along the left, friction acts along the right. நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுது. ரைட் சைடில் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வருது. எப்படி பார்த்தாலும் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்படுது. நீங்கள் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணுது. ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் எல்லா சர்ஃபேஸ்க்குமே சேமா. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம், ஒரு டேபிள் மைக்கா இருக்குது. ஓகே, அதில் வேறு மாதிரி இருக்குமா? இதே மார்பிள் ஃப்ளோரில் தள்ளினா என்ன ஆயிருக்கும்? இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்குமோ புக்கு, ஏன்னா ஸ்மூத்தாக இருக்குல்ல மார்பிள் ஃப்ளோரு. அதுவே வெட் மார்பிள் ஃப்ளோராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் இல்லையா? அதெல்லாம் அந்த கேள்விகளாக கேட்குறாங்க இந்த இடத்துல உங்களை. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ tie a string around a brick. இந்த மாதிரி ஒரு செங்கல் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் ஒரு பிரிக்கு அந்த பிரிக்கில் ஒரு ஸ்ட்ரிங்
கட்டி ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் கட்ட சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா it will tell you the force acting on an object. It consists of a coiled spring which gets stretched when a force is applied to it. ஸோ இப்படி வச்சு நம்ம இப்போ வெயிங் மிஷின்லாம் பார்க்குறோம் இல்லையா, வெயிட் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மிஷின். ஸோ இன்சைட் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு it gives you the measure of the force of friction between the surface of the brick and the floor. ஸோ நீங்கள் அதை வந்து அந்த பிரிக்கை இழுக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதோட ரெஸ்ட்ல இருந்து மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு மெஷர் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. ரைட்டா? ஸோ இதே வந்து வெறும் தரையில் ஒரு ரஃப் சர்ஃபேஸில், சிமெண்டட் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸில் இழுத்தா எப்படி இருக்குது, அதே வந்து நீங்கள் அந்த பிரிக்கை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் ரேப் பண்ணிட்டு இழுத்தா எப்படி இருக்குது, அண்டு சப்போஸ் நீங்கள் ஒரு ஜூட் பேக் கோணிப்பை மாதிரி வச்சு அதில் அந்த பிரிக்கை வச்சுட்டு இழுத்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஓகே. அண்ட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இல்லைன்னா கவலை விடுங்க, நீங்களே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று அடுத்தது வருது. Make an inclined plane on a smooth floor or on a table. Inclined பிளேன்னா இந்த மாதிரி ஒரு புக்கோ இல்லை ஒரு மரப்பலகையோ இந்த மாதிரி இன்க்ளைண்டாக வச்சிடணும் ஒரு ஆங்கிளில். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Put a mark with a pen at any point A on the inclined plane. Now let a pencil cell move down from this point. How far does it move on the table before coming to rest? Note down the distance. ஸோ இதுதான் மார்க் ஏ. இங்கே தான் வந்து உங்களை மார்க் பண்ண சொல்லிக்கிறாங்க, நீங்கள் எங்கேருந்து அந்த பெண்ணை வைக்க போகிறீங்க அப்படின்றது. ஓகே, எவ்ரி டைம் அதே இடத்துல தான் வைக்கணும். ஸோ அங்கேருந்து வச்சுட்டிங்கன்னா அந்த பெண்ணு ரோல் ஆகும் இல்லையா, இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால அப்படியே ரோல் ஆகி இப்படியே போகுது. இப்படியே போய் ஒரு இடத்துல நின்றோம். ரைட்டா? அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் எவ்வளோ தூரம் ரோல் ஆகிருக்கு அப்படின்றது. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ரிப்பீட் த சேம் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போது வந்து நீங்கள் ஒரு கிளாத் வச்சுக்கிறீங்க, துணி வச்சுக்கிறீங்க இந்த இடத்துல. அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் சேம் பிளேஸ், அதே பாயிண்ட்ல இருந்து பெண்ணை நீங்கள் ரோல் பண்ணி விடுறீங்க. விடும்போது பார்த்தீங்கன்னா நடுவுலேயே நின்றுது. ஓகே, அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ், ஃப்ரிக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டாக? அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மூத்தாக இருக்குன்னா பென்னுக்கு கொஞ்சம் தூரம் ரோல் ஆகுது. ஒரு கிளாத்தில் வச்சிங்கன்னா நடுவுலேயே நின்று போயிடுது. ஓகே, ஸோ நோட் டவுன் த டிஸ்டன்ஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஐ ஷால் ட்ரை த ஆக்டிவிட்டி பை ராப்பிங் அ பீஸ் ஆஃப் சாண்ட் பேப்பர் அரவுண்ட் த செல். ஸோ சாண்ட் பேப்பர் வச்சு அந்த செல்லை நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா அது எப்படி போகுது அப்படின்னு, எய்தர் அ பென் ஆர் அ பேட்டரி, எனிதிங் யூ கேன் டூ. ஓகே. ஸோ ஃப்ரிக்ஷனுக்கு வரோம், மறுபடியும் உராய்வு இல்லையா. ஃப்ரிக்ஷன் இஸ் காஸ்ட் பை த irregularities ஆன் த டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். ஸோ ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் நடுவில் irregularities இருக்கா. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஒரு புக்கை வந்து ஒரு டேபிளில் தள்ளி விட்டோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த டேபிள் வந்து இப்படி இருக்கா, இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலும் கீழுமா அப்படியே கரடு முரடாக இருக்குது. ஓகே, பட் வெளியிலேருந்து நம்ம பார்க்கறதுக்கு அது தெரியாது நம்ம கண்களுக்கு. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். irregularities இருக்குது, ஸ்மூத்தாக இல்லை எந்த சர்ஃபேஸுமே. புக்கும் பார்த்தீங்கன்னா irregularities இருக்குது. ஸோ இந்த ரெண்டு irregularities-உம் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சிருது. அதான் இன்டர்லாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ரஃப் சர்ஃபேசஸ், ரெண்டு ரஃப் சர்ஃபேஸஸும் ஒரு ஸ்டேட் ஆஃப் இன்டர்லாக்கிங்கில் போகும்போது தான் இந்த ஃப்ரிக்ஷன் வந்து உருவம் எடுக்குது. ஓகே, ஸோ when we attempt to move any surface, we have to apply a force to
overcome interlocking. ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக்கும் இந்த டேபிளும் அட் ரெஸ்ட்டில் ஒரு இன்டர்லாக்டு ஸ்டேட்டில் இருக்குது. நீங்கள் அதை தள்ளணுன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அது அந்த ஃபோர்ஸை விட ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது மூவ் ஆகும். ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் இஃப் அ ரஃப் சர்ஃபேஸ் இஸ் இன்வால்வ்டு. ஓகே, இதே டேபிள்லன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்குது. இதே நீங்கள் ரொம்ப ரஃப்பான ஒரு மெட்டீரியல், ஒரு டேபிளுக்கு பதிலாக ஒரு சிமெண்ட் தரை இருக்குது, அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் தள்ள பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் தேவைப்படும். பிகாஸ் த ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் அங்கே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். we see that the friction is caused by the interlocking of irregularities in the two surfaces. It is obvious that the force of friction will increase if the two surfaces are pressed harder. ஸோ ஒரு பயங்கர வெயிட்டான ஒரு புக்கோ இல்லை ஒரு பாக்ஸோ இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்லாக்கிங் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி த புக் இஸ் வெரி ஹெவின்ற மாதிரி வச்சுக்கோங்க. பயங்கர குண்டு புக்கு அது ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் இந்த டேபிளில் அந்த இன்டர்லாக்கிங் ரொம்ப ஃபேர்மாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் தள்ளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் த ஃப்ரிக்ஷன் இஸ் மோர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸை தள்ளணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் எனர்ஜி பிகாஸ் ஆஃப் more interlocking between these two materials. So recall your experience when last time you moved a heavy box from one place to another. If you have no such experience, get the experience now. What is easier, to move the box from rest or to move it when it is already in motion? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பாக்ஸ் ரொம்ப ஹெவியான பாக்ஸ் இருக்குது, அது ஃபஸ்ட்டு அதை ரெஸ்ட்லேருந்து தள்ளுறது ரொம்ப கஷ்டமா, இல்லை அது ஆல்ரெடி மூவ் ஆகிட்டுருக்கு அப்போ அதை இன்னும் கொஞ்சம் நம்ம தள்ளுறது ஈஸியாக இருக்குமா அப்படி கேட்குறாங்க. ஸோ அது ரெண்டு விதமான ஃப்ரிக்ஷனாக சொல்கிறாங்க. என்னென்னா, த ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு ஓவர் கம் ஃப்ரிக்ஷன் அட் த இன்ஸ்டன்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் ஃப்ரம் ரெஸ்ட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்டு, அதாவது அது அமைதியாக ஒரு இடத்துல இருக்குது அந்த ஆப்ஜெக்ட், அதை நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண வைக்கிறீங்கல்ல, அதுதான் இஸ் அ மெஷர் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆன் த அதர் ஹேண்ட், த ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு கீப் த ஆப்ஜெக்ட் மூவிங். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, முதல்ல அதை ரெஸ்ட்லேருந்து புஷ் பண்ணிட்டீங்க, இப்போ அது மூவ் ஆகுது. ஆனால் அதை மூவ் ஆக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃபோர்ஸ் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மி ஃபோர்ஸ். அதை ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் கற்றுக்கிட்டோம். ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அது ரெஸ்ட்டில் இருக்கிறத இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கு, கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை என்கவுண்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அது மூவ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ண வைக்கிறோம், மூவ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்க போகிறோம், அதுதான் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், விச் இஸ் ஸ்லைட்லி lesser than static friction. So when the box starts sliding, the contact points on its surface do not get enough time to lock. ஸோ இந்த இன்டர்லாக்கிங் பற்றி சொல்கிறாங்க இல்லையா, இதை நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து புஷ் பண்ணவும், அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து நீங்கள் புஷ் பண்ண ஆரம்பிக்கவும், அந்த லாக்கிங் திருப்பி அதுக்கு உள்ளார ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்றதுக்கு நம்ம டைம் கொடுக்காம தள்ளிக்கிட்டே இருந்தோன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பிகாஸ் தேர் நாட் ஏபிள் டு லாக் இல்லையா. ஒன்ஸ் அந்த லாக்லேருந்து நீங்கள் தள்ள ஆரம்பிச்சிட்டிங்க, தள்ள ஆரம்பிக்கும் போது அதுக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது அது லாக் பண்ணுறதுக்கு. அதனால அது கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. பட் அகெயின் வென் யுவர் ஸ்பீட் டிக்ரீசஸ், ஸ்லோவாக அந்த லாக்கிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதை பற்றி தான் இங்கே எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ யூ ஃபைண்ட் இட் சம்வாட் ஈஸியர் டு மூவ் த பாக்ஸ் ஆல்ரெடி இன் மோஷன் தேன் டு கெட் இட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் நம்ம பார்த்ததோட கம்ப்ளீட் சம்மரி.
ஸோ ஒரு பாக்ஸை வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறத விட அது ஆல்ரெடி மூவ் பண்ணும் போது அதை மூவ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறது சம்வாட் ஈஸியராக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுக்குதே, அது ஒரு பயங்கர ஈவிலான ஒரு விஷயமா இருக்கே. ஆனால் அது ஒரு நெசசரி ஈவில்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை, earthen பாட் ஒரு கிளாஸ் டம்ளர், அதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கையில் ஹோல்டு பண்ணுறீங்க? பிகாஸ் உங்கள் கை உங்களோட ஃபிங்கர்ஸும் அந்த ஆப்ஜெக்டும் இன்டர்லாக்கிங் ஆகுது. அதனால தான் நீங்கள் அதை பிடிக்க முடியுது. சப்போஸ் நீங்கள் ஒரு டம்ளரில் ஒரு தின் லேயர் ஆஃப் குக்கிங் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா அதை பிடிச்சி பாருங்கள், அது வழுக்கும், கையில் பிடிக்க முடியாது. பிகாஸ் த இன்டர்லாக்கிங் இஸ் லெஸ். அது அந்த ஆயில் ஆர் லூப்ரிகண்ட் வந்து உங்கள் கைக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் வந்துடுது. ஓகே, அதை தான் வந்து இந்த படத்தின் மூலயமா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் லூப்ரிகண்ட் போட்டுட்டா அந்த இன்டர்லாக்கிங் எல்லாம் ஃபில் ஆகிடுது. ஸோ ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ பேக் டு த ஒரிஜினல் டாபிக். ஸோ நம்ம வந்து எப்படி இந்த recall also how difficult it is to move on a wet muddy track or wet marble track. Can you imagine being able to walk at all if there were no friction? So you could not write with pen or pencil if there were no friction. ஸோ பென்னில் இருந்து வர இங்கும் அந்த பேப்பரில் படியுது இல்லையா, அதுக்கு கூட ஃப்ரிக்ஷன் தேவைப்படுது. ஓகே, டீச்சர் எழுதுகிற வந்து சாக் அந்த போர்டில் வந்து உராயிறனால தான், உராய்வு இல்லையா, ஸோ அது உராயிறனால தான் வந்து அதில் வந்து அந்த இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது, அந்த எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரியுது. அந்த ரஃப் சர்ஃபேஸில் அது உராயுது. அண்ட் ஈவன் நெயில்ஸை நீங்கள் செவத்தில் அடிக்கிறதுக்கு கூட ஃப்ரிக்ஷன் வந்து தேவைப்படுது. அது இருக்கிறனால தான் அது வந்து ஃபர்மாக அங்கேயே இன்டர்லாக் ஆகி அப்படியே அங்கே இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷன் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் உங்களோட இப்போ நம்ம வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்னால தான் தேஞ்சே போகுது. உங்களோட ஷூவோட சோல்ஸு தேஞ்சு போகுது. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லலாம். அண்ட் வித்தவுட் ஃப்ரிக்ஷன் நோ பில்டிங் குட் பி கன்ஸ்ட்ரக்டட். இல்லைன்னா ஒரு செங்கல் மேலே இன்னொரு செங்கல் வச்சு நம்ம பூசி மோர் இன்டர்லாக்கிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம பில்டிங்கே கட்டுறோம். அண்டு ஃப்ரிக்ஷன்னால் உங்களுக்கு வந்து ஹீட்டும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு கை இப்போ பாம்ஸ் டுகெதர் வச்சு இந்த அக்கா மாதிரி நீங்கள் ரப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் ஜென்ரேட்ஸ் ஹீட். இட் வில் ஹெல்ப் யூ மேக் ஃபீல் வார்ம். அண்ட் ஈவன் நீங்கள் தீப்பெட்டி பார்த்துருப்பீங்க இல்லையா, மேட்ச் பாக்ஸ், அதை வந்து அந்த மேட்ச் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதோட சைட்லேருந்து பண்ணும்போது ஃப்ரிக்ஷன்னால தான் ஃபயர் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட். நீங்கள் வந்து வீட்டில் மிக்ஸி யூஸ் பண்ணியிருப்பீங்க. மிக்ஸி யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாரே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ heat generated causes much wastage of energy. ஸோ மோர் த ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகுது இதனால. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இந்த ஃப்ரிக்ஷனை வந்து மினிமைஸ் பண்ணலாம் நம்மளோட நெசசரி யூஸ்க்கு எப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றாங்க. As we have seen in the previous section, friction is desirable in some situations. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து தேவை தான், ஃப்ரிக்ஷனே தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ஹாவ் யூ எவர் தாட் ஒய் த சோல் ஆஃப் யுவர் ஷூ இஸ் க்ரூவ்டு? ஸோ உங்களோட ஷூவோட சோல் ஆர் டயர்ஸ் இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ க்ரூவ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் அது வந்து நல்ல க்ரிப்பாக இருக்கும் அந்த ஃப்ளோரில், இல்லைன்னா வழுக்கிடும். The treaded tires of cars, trucks and bulldozers provided better grip with the ground. ஸோ இதெல்லாம் தேஞ்சு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே வழுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும்.
So we deliberately increase friction by using brake pads in the brake system of bicycle and automobiles when you're riding a bicycle. So brake நீங்க பிடிக்கும் போது என்ன ஆகுது, அந்த பிரேக் பேட் வந்து சைக்கிளோட வீலை தொடறது இல்லை, பட் அந்த ரிம்மை தொடுது. ஓகே, டியூ டு ஃப்ரிக்ஷன் த வீல் ஸ்டாப்ஸ் மூவிங். பாருங்க ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கபடி இது மாதிரிலாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து கொஞ்சம் மண் இல்லை சம் பவுடர் கைண்ட் ஆஃப் திங்கை கையில் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ தட் பெட்டர் கிரிப் இருக்கும் அந்த அவங்க பிடிக்கும் போது, ஒரு கையை பிடிக்கும் போது, ஒரு ஆளை பிடிக்கும் போது. அண்ட் சம் சிச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து தேவையே இல்லைன்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கேரம் போர்டெலாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வி புட் லாட் ஆஃப் அந்த பவுடர் போடுவோம் இல்லையா, டான்ஸிங் பவுடர் அது மாதிரிலாம் எது சொல்லுவாங்க. ஸோ அப்போ பவுடர் போடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் சப்போஸ் உங்கள் வீட்டு கேட்டு ஆர் டோர்ஸ் வந்து சரியாக திறக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த ஹிஞ்சஸில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு ஃப்ரிக்ஷன் வேண்டான்னு நினைக்கிறோம் ஒரு சில இடங்களில். அண்ட் பைசைக்கிள் அந்த மாதிரி இதில் நம்ம அந்த வீல்ஸ், செயின்ஸ் அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய க்ரீஸ் அப்ளை பண்ணுவோம் ஸோ தட் தே ரன் ஸ்மூத்தர். ஸோ ஃப்ரிக்ஷன்னால் நிறைய வேர் அண்ட் டயர் இருக்கும். அதை வந்து குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஃப்ரிக்ஷனுக்கு ஆயில்ஸ் அந்த மாதிரி லூப்ரிகன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன் தட் வே இன்டர்லாக்கிங் ஆஃப் த irregularities is avoided to a greater extent. Movement becomes ஸ்மூத்தாக போகுதா. The substance which reduce friction are called lubricants. Okay, ஃப்ரிக்ஷனை குறைக்கக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா lubricants. In some machines it may not be advisable to use oil as a lubricant. சில மிஷின்களில் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க lubricant-ஆ. An air cushion between the moving part is used to reduce friction. ஸோ சில இடங்களில் ஏர் குஷனே யூஸ் ஆகுமா. ஸோ ஏர் இஸ் ஆல்சோ ஏர், வாட்டர் அது எல்லாமே வந்து ஏர் ஆர் ஈவன் லிக்விட்ஸ், எனி லிக்விடில் அதெல்லாம் வந்து ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம என்னன்றதை பார்ப்போம். கேன் பி ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் டு ஜீரோ. ஃப்ரிக்ஷனே இல்லாமல் பண்ண முடியுமா நிறைய ஆயில் ஊற்றி ஆர் யூஸிங் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் லூப்ரிகன்ட்ஸ்? ஃப்ரிக்ஷன் கேன் நெவர் பி என்டையர்லி எலிமினேட்டட். அதுக்கு ஆன்சர் வந்து ஃப்ரிக்ஷனே இல்லாமலாம் பண்ண முடியாது. ஜீரோ ஃப்ரிக்ஷன்லாம் எப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நோ சர்ஃபேஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஸ்மூத். அட் அட்டாமிக் லெவலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ்லாம் தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது ஸ்மூத்தாக இருக்குன்றத வச்சு நம்ம அப்படி எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குன்னு நினைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வீல்ஸ் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மனிதன்லாம் வீல் தான் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாக்ஸை நீங்கள் அப்படியே இழுத்துட்டு போகிறதுக்கும் அதுக்கு ஒரு வீல் அட்டாச் பண்ணி இழுத்துட்டு போனீங்கன்னா இட் பிகம் ஸ்மூத்தர் இல்லையா. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து குறையுது. இதை நம்ம எப்படி நம்ம உடனே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து நம்ம தள்ளுறதை பற்றி ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம். அதே புக்கு கீழே ஒரு 3 பென்சிலை வச்சுட்டு தள்ளி பாருங்க, இந்த பென்சில் வந்து கீப்ஸ் ரோலிங். ஸோ இட்ஸ் ஈஸியர் டு புஷ். ஸோ இது மாதிரி பெரிய வெயிட்டான திங்ஸ் கீழே இந்த மாதிரி ரோலர்ஸு ஒரு லாக்ஸு, வுடன் லாக்ஸ் அது மாதிரிலாம் வச்சுலாம் மூவ் பண்ணுவாங்க. ஸோ this is called the resistance to its motion is called rolling friction. ஸோ இங்கேயும் ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஃப்ரிக்ஷன் இல்லாமல்லாம் போகலை. ஓகே, பட் இன்னும் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். எதுலேருந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்லேருந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம முதல்ல ஸ்லைட் பண்ண பார்த்தோம் இல்லையா, தள்ளுறதுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரே ஸ்பீடில், அதான் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அதை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி அப்படி சொல்கிறாங்க. Rolling reduces friction. It is always easier to roll than to slide a body over another. That is the reason it is convenient to pull luggage fitted with rollers. So இந்த மாதிரி சூட் கேஸில் ரோலர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
Since the rolling friction is smaller than the sliding friction, sliding is replaced in most machines by rolling by the use of ball bearings. ஸோ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி பால் பேரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ பால் பேரிங்ஸ்னால் என்னன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு மெட்டீரியலுக்கு நடுவில் ஒரு பால் பேரிங் வச்சு சுற்றும். லைக் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் பேரிங்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஃபேன்ஸு, மோட்டர்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிங் இருக்கும். ஸோ தே ரெடியூஸ் லாட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ வந்து 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து மூவ் பண்ண வைக்கிறது, அதுக்கு அதை அப்போஸ் பண்ணுறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்றது வந்து அது ஒன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது, அதை வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வருது பிக்சருக்கு. அண்ட் அதை விட நீங்கள் வந்து ஃப்ரிக்ஷனை இன்னும் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா rolling friction. You attach some kind of wheel mechanism. So, fluid friction. Fluid friction அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். So, you know that air is very light and thin. So, air கூட பாருங்கப்பா frictional force வந்து exert பண்ணுதா ஆப்ஜெக்ட்ஸ் மேலே. ஓகே, வாட்டர், அதர் லிக்விட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட் மேலே, எந்த ஆப்ஜெக்ட் அது மேலே போகணும்னு நினைக்குதோ. ஸோ சயின்ஸில் என்ன பார்த்தாங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் இருக்குப்பா, அது வந்து கேஸஸோ லிக்விட்ஸோ, அதனால் அதை வந்து கம்பைன் பண்ணி ஃப்ளூயிட்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. ஸோ இன் சயின்ஸ் த காமன் நேம் ஆஃப் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ் இஸ் ஃப்ளூயிட்ஸ். ஸோ generally fluids exert force of friction on objects in motion through them. ஒரு ஷிப் வந்து தண்ணி மேலே மிதந்து போகுது, அங்கேயும் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா அது வாட்டரை கிழிச்சிக்கிட்டு போகணும், அங்கேயும் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஒரு ஏரோப்ளைன் காற்றை கிழிச்சிக்கிட்டு போகுது, அங்கேயும் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ ஏர் இஸ் அ ஃப்ளூயிட், வாட்டர் இஸ் ஆல்சோ அ ஃப்ளூயிட் அக்கார்டிங் டு சயின்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு அவங்க சயின்டிஃபிக் டேர்ம் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராக். இட்ஸ் கால்ட் ட்ராக். த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃப்ளூயிட்ஸ் is also called drag. Okay, so the frictional force of an object in a fluid depends on its speed with respect to the fluid. ஸோ என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். அண்ட் இன் திஸ் ப்ராசஸ் தே லூஸ் எனர்ஜி பிகாஸ் ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிங்காக இருக்குல்ல, நீங்கள் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிங்காக இருக்குது. ஸோ எனிவே யூ வில் லூஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, ரைட்? ஸோ எஃபர்ட்ஸ் ஆர் தேர் ஃபோர் மேட் டு மினிமைஸ் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறது தான் நம்மளோட நோக்கம், ஜீரோ பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷேப்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரிக்ஷனை குறைக்க முடியும். ஸோ இப்போ ஒரு போட் ஆர் ஷிப் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நல்லா கூர்மையாக ஒரு எட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ இட் கட்ஸ் த்ரூ த சி ஆர் ஓஷியன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா அதோட பாடி வந்து ஏரோடைனமிக்கலாக இருக்குது, நேச்சரோட இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, ஸோ காற்றை கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ தட் த ட்ராக் இஸ் லெஸ். ட்ராக்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃப்ளூயிட்ஸ். ஓகே, ஸோ ஷேப்பை வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினோம்னா யூ லூஸ் லெஸ் எனர்ஜி. தட்ஸ் ஹவ் யூ ஓவர் கம் ஃப்ரிக்ஷன். ஓகே, இது ஏற்கனவே நீங்கள் பழைய ப்ரீவியஸ் கிளாஸஸில் நீங்கள் படிச்சிருக்கணுமா. ஓகே, லுக் அட் த ஷேப் ஆஃப் அன் ஏர்ப்ளைன். ஸோ டு யூ ஃபைண்ட் எனி சிமிலாரிட்டி இன் இட்ஸ் ஷேப் அண்ட் தட் ஆஃப் அ பேர்ட்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நிறையா நேச்சரோட இன்ஸ்பிரேஷன் தான் நமக்கு. ஓகே, டு ரெடியூஸ் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஸோ வாட் யூ ஹேவ் லேர்ன்ட், ஒரு சம்மரி.
Friction opposes the relative motion between two surfaces in contact. It acts on both the surfaces. ஸோ ஒரு புக்கை நீங்கள் தள்ளுறீங்க லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்குன்னா ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இதாகுது. ஓகே, ரெண்டு சர்ஃபேஸ்லேயுமே டேபிள்லேயும் சரி அந்த புக்லேயும் சரி ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். கண்டிப்பாக சர்ஃபேஸை பொறுத்து தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒரு கிளாத்தில் புக்கை தள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு பேட்டரி செல்லை உருட்டி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே ஒரு மார்பிள் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். For a given pair of surface, friction depends upon the state of smoothness of those surfaces. Correct? Smoothness வச்சு தான் friction வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும். Friction depends on how hard the two surfaces press together. ஸோ ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை வந்து வச்சோம்னா ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஈவன் தோ த சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருந்தாலும் you have a huge mass, right, to move. Static friction comes into play when we try to move an object at rest. அமைதியாக நின்றுட்டு இருக்க ஆப்ஜெக்டை நீங்கள் ஃபஸ்ட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு தள்ளுறீங்கன்னா அங்கே தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வருது. ஓகே, யூ நீட் அ லாட் ஆஃப் எனர்ஜி. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் கம்ஸ் இன்டு பிளே வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்லைடிங் ஓவர் அனதர். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஸ்டாட்டிக்லேருந்து இப்போ ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் எனர்ஜி தான் நீங்கள் போடணும், பட் அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ லெஸ், அதனால தான் லெஸ் எனர்ஜி போட வேண்டியது இருக்கு. ரைட், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரிக்ஷன் வந்து வேணவே வேணான்லாம் சொல்ல முடியாது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட், ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா சர்ஃபேஸ் ரஃப்பாக இருந்துச்சுன்னா, like the sole of your shoe and the tires of the vehicle are threaded to increase friction. So friction இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும், இல்லைன்னா ரோட்டில் வலிக்கிட்டு போயிடும் கார் அங்கே இங்கே. இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லை, அந்த ரோலர் ஸ்கேட்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், அப்போ தான் உங்களால் ஸ்மூத்தாக போக முடியும். நார்மல் ஷூ வச்சு அப்படி நீங்கள் ஸ்கேட்டிங் மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லையா, because normal shoes are meant for good grip. Friction is sometimes undesirable. ஐயோ ஃப்ரிக்ஷன் வேணாம்பா அப்படின்றாங்க. அந்த மாதிரி டைமில் யூ ஹேவ் டு யூஸ் லூப்ரிகன்ஸ், ஆயில் அந்த மாதிரி. ஸோ இந்த புக்கு மேலே வந்து ஒரு 3 பென்சில் மேலே புக்கை வச்சு நீங்கள் தள்ளும் போது பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஈஸியர் டு மூவ் த புக். அந்த மாதிரி டைமில் rolling friction comes into play. So rolling friction is smaller than sliding friction. Slide பண்றதோட அதை ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, அதனால rolling friction is less than sliding friction. So in many machines friction is reduced by using ball bearings. Ball bearings சொன்னேன் இல்லையா, ஃபேன், மோட்டார்ஸ் அது மாதிரி இதெல்லாம். Fluid friction can be minimized by giving suitable shapes to bodies moving in fluids. Like aeroplane பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அப்படி நல்லா ஒரு பேர்டு மாதிரி ஒரு பேர்டோட ஹெட்டு மாதிரி பேர்டோட இறகு மாதிரி வச்சு ஸ்மூத்தாக அப்படியே அந்த ஏர் அப்படியே கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ அங்கே போய் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஆயில் ஆர் லூப்ரிகண்ட் அப்ளை பண்ண முடியாத இடத்துல யூ சேஞ்ச் த ஷேப் so that you reduce the friction. So a riddle for you. In some situation I oppose the motion, in other situation I facilitate the motion, but I always oppose the relative motion between two moving surfaces. நான் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. Put some lubricant and I become small there. Make the moving surfaces rough, I make the movement tough. I may be static, sliding or rolling, but whenever two surfaces are in motion, I am always there. Tell me who I am? Friction, உராய்வு, கரெக்டா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போமா? Friction opposes the
dash between the surface in contact with each other. So opposes the motion. கரெக்டா? இல்லைன்னா அது பாட்டுக்கு ஃபாரெவராக போயிட்டே இருக்கும் இல்லையா? ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நின்றுடுது. Friction depends on the dash of surfaces, nature of surfaces இல்லையா? அதோட அந்த சர்ஃபேஸோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் சொல்ல முடியும். irregularities நிறையா இருக்கலாம். friction produces heat. எப்படி நம்ம மிக்ஸி சுத்தம் போது நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகுது அந்த ஜாரில். sprinkling of powder on the carom board dash friction. கேரம் போர்டில் பவுடர் போட்டிங்கன்னா என்ன ஆகுது? ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா? கரெக்ட், குறையுது, ரெடியூசஸ். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ்ஸர் தேன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கரெக்டா? ஸோ an ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு இனிஷியலாக புஷ் பண்ணும்போது தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கம்ஸ் இன்டு பிளே. அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒன்ஸ் தள்ளிட்டோம்னா இட் பிகம்ஸ் ஈஸி. அதான் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ 4 children were asked to arrange forces due to rolling, static and sliding friction in a decreasing order. ஸோ எது வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இந்த 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸில் எது வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு வரும்? டிக்ரீசிங் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஃப்ரிக்ஷன் எது? அதில் ஸ்டாட்டிக் தான் வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்லேருந்து புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைடிங். தேர்ட் இஸ் ரோலிங். ரோலிங் இஸ் ஈஸியர், ரைட்? பிகாஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ்ஸர். ஸோ ஆன்சர் இஸ் சி. Alida runs a toy car on a dry marble floor, wet marble floor, newspaper and towel spread on the floor. The force of friction acting on the car on different surfaces in increasing order will be. ஸோ ஒரு டாய் காரை வந்து தள்ளுறாங்க டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸில். இன்க்ரீசிங் ஆர்டரில் எது வந்து இந்த ஆர்டரில் இருக்கிற சர்ஃபேஸ் வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ ஆன்சர் இஸ் வெட் மார்பிள் ஃப்ளோரில் ரொம்பவே ஈஸியாக போக முடியும். ஏன்னா வழுக்கிட்டு போகும். ஆல்ரெடி மார்பிள் இஸ் வெரி ஸ்மூத், அதுவும் வெட்டாக இருக்குது, ஈரமாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஒரு டாய் காரை தள்ளும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் த ட்ரை மார்பிள் ஃப்ளோர், ரைட்? ட்ரை மார்பிள் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நியூஸ் பேப்பர் அண்ட் டவல். டவல் வந்து இட்ஸ் லைக் அ கிளாத், ரைட்? இர்ரெகுலாரிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதுக்கு இர்ரெகுலாரிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து சொல்லிடலாம். ஸோ மார்பிள் ஃப்ளோர் இஸ் த சேம், பட் வென் யூ ஆட் வெட் ஆர் வாட்டர் இல்லையா, போடும்போது ஒரு லூப்ரிகண்ட் மாதிரி அதில் இர்ரெகுலாரிட்டிஸை கவர் பண்ணுது. ஸோ இட் பிகம்ஸ் சம்வாட் ஸ்மூதர். ட்ரையாக இருக்கும் போது ஓகே, நியூஸ் பேப்பர் ஸ்டில் ஓகே, டவல் வந்து இஸ் த last one. Suppose your writing desk is tilted a little. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு இன்க்ளைன் பிளேன் மாதிரி நம்ம வச்சோம் இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில். அந்த மாதிரி வைக்கும் போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எங்கேருந்து ஆக்ட் பண்ணுது? புக் கெப்ட் ஆன் இட்ஸ் ஸ்டார்ட் ஸ்லைடிங் டவுன். ஒரு ரைட்டிங் டெஸ்க் இப்படி இருக்குது இந்த ஆங்கிளில். அங்கேருந்து புக்கை வச்சோம்னா அந்த புக்கு இப்படியே வலிக்கிக்கிட்டு கீழே வருது. அப்படி வரும்போது ஃப்ரிக்ஷன் வந்து எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஆன் த ஆப்போசிட் சைட். ஸோ புக்கு வந்து இப்படி வருது அப்படின்னா, மேலே இருந்து கீழே வருதுன்னா த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி கீழே இருந்து மேலே. ஓகே, யூ ஸ்பில் a bucket of soapy water on a marble floor accidentally. Would it make it easier or more difficult for you to walk on the floor? Why? ஸோ நீங்கள் வந்து சோப்பி வாட்டரை தெரியாமல் போட்டீங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் த
friction, right? Because of the lubricant there. அதனால வந்து பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்கும், வலிக்கிடும் முதல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, சில சைன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு ஹோட்டல் ஆர் மால்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் சைன் போர்டு இருக்கும். பிகாஸ் தேர் ஃப்ரிக்ஷன் இஸ் வெரி லெஸ், somebody could fall. Explain why sportsmen use shoes with spikes. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பைக்ஸ் ஷூஸ் போட்டு வந்து போலிங் போடுவாங்க. அது எதுக்குன்னா அந்த அந்த கிரவுண்டில் நல்லா கிரிப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஓடி வந்து போடுவாங்க, ஓடி வந்து சடனாக நின்று பால் த்ரோ பண்ணணும். ஸோ வலிக்கிடக்கூடாது, அது தே வாண்ட் பெட்டர் கிரிப். Iqbal has to push a lighter box and Seema has to push a similar heavier box on the same floor. ஸோ ஒரே கைண்ட் ஆஃப் ஃப்ளோர் தான், ஆனால் ஒருத்தர் லைட்டர் பாக்ஸ் ஒருத்தர் ஹெவியர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஹூ வில் ஹாவ் டு அப்ளை அ லார்ஜர் ஃபோர்ஸ் அண்ட் ஒய்? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், when the object is more heavy, interlocking வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும். ஸோ யூ நீட் மோர் ஃபோர்ஸ் டு அப்ளை. ஸோ சீமா தான் வந்து அதிக ஃபோர்ஸ் போடணும். Explain why sliding friction is less than static friction. ஸோ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வந்து அந்த இன்டர்லாக்கிங்ல இருந்து நம்மளை வெளியில் வந்துருச்சு. ஏன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்ரெடி ஓவர், வி ஹவ் ஓவர் கம் தட். நவ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், அதை இன்டர்லாக் பண்ண விடாமல் நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கோம். ஓகே, அது இன்டர்லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு கை விரல்களையும் நீங்கள் சேர்த்து பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தட்ஸ் கால்டு இன்டர்லாக்கிங். ரெண்டும் ஃபேர்மாக பிடிச்சிக்கிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால அதை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இட் பிகம்ஸ் வெரி லெஸ், நமக்கு கம்மி எனர்ஜி தான் தேவைப்படுது. பிகாஸ் த ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ். அந்த ஸ்பீடை குறைச்சிட்டிங்க அப்படின்னா தே பிகம் இன்டர்லாக்ட் அண்ட் அகெயின் யூ ஹேவ் டு ஓவர் கம் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் அதை புஷ் பண்ணணும். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் டு ஷோ தட் ஃப்ரிக்ஷன் இஸ் போத் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ ஃபோ. ஸோ உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரெண்டாகவும் இருக்கிறாங்க, எதிரியாகவும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் ஃபஸ்ட்டு நம்ம நடந்தே போகிறோம், இல்லைன்னா நம்ம எல்லாம் வலிக்கி விழுந்துருவோம். ஓகே, ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் நம்ம டீச்சர் வந்து சாக் எடுத்து போர்டில் எழுதவே முடியுது, நம்ம ஒரு பேப்பரில் பென் எடுத்து எழுத முடியுது. இதெல்லாம் இருக்கிறனால தான் ஃப்ரிக்ஷன்னால தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து டயர்ஸ் எல்லாம் வந்து ஓன் அவுட் ஆகிடுது. நம்ம நல்லா கிரிப்பாக தான் வச்சுருக்கோம், பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த ஹீட் இதெல்லாம் வந்து வேர் அண்ட் டேர் ஆகும். நம்மளோட டயர்ஸ் ஆர் நம்ம ஷூவோட சோல்ஸ் இதெல்லாம் போகும். ஸோ இதனால டேமேஜும் அக்கர் ஆகலாம் நம்மளோட பொருட்களுக்கு. அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் ஃப்ரிக்ஷன்னால. Explain why objects moving in fluids must have special shapes. இப்போ ஏர்பிளைன் இருக்கு, ஏர்பிளைனுக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரிக்ஷன் வந்து ஓவர் கம் பண்ணணும். பிகாஸ் ஏர் இஸ் ஆல்சோ அ கேஸ், ரைட்? ஒரு ஷிப் வந்து ஒரு வாட்டர் மேலே போகுது அப்படின்னா அங்கேயும் ஃப்ரிக்ஷன் இருக்கு, பிகாஸ் த வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்போஸ் இட், ரைட்? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போய் ஆயில் ஊற்றி லூப்ரிகண்ட்டு ஊற்றி பண்ண முடியாது, இல்லை வந்து ரோல் பண்ண முடியாது, பால் பேரிங் பண்ண முடியாது, அதெல்லாம் வைக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா வி ஹேவ் டு சேஞ்ச் த மேனிப்புலேட் த ஷேப். ஸோ ஏர்பிளைனோட ஷேப்பை வந்து நல்லா ஏரோடைனமிக்காக நம்ம வைக்கிறோம் இல்லையா, ஒரு பேர்டு மாதிரி டிசைன் பண்ணி. அண்ட் ஷிப் வந்து இட் கட்ஸ் த்ரூ த ஓஷியன் நல்லா ஷார்ப்பாக. அந்த மாதிரி வைக்கும் போது வி ரெடியூஸ் த friction.